سبحان الله. السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله والصلاة والسلام على رسول الله ما بعد. துல்ஹஜ் மாத ஆரம்ப 10 நாட்களும் நோன்பு நோட்பது தொடர்பாக ஒரு கேள்வி கேட்கப்பட்டிருக்கிறது. இதை பொறுத்தவரையில் அன்புள்ள சகோதர சகோதரிகளே, துல்ஹஜ் மாதத்தின் ஆரம்ப 10 நாட்களும் மிகவும் மகத்தான சிறப்புமிக்க நாட்கள் என்பதை நாம் குர்ஆன் சுன்னாவின் நிழலிலே அறியக்கூடியதாக இருக்கிறது. இந்த 10 நாட்களிலும் சாலிஹான அமல்களை அதிகமாக செய்வது அல்லாஹுக்கு மிகவும் விருப்பமானது என்பதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சுட்டி காட்டியிருக்கிறார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பொதுவாக சாலிஹான அமல்கள் என்று சொல்லியிருக்கிறார்கள் என்பதை சஹீஹான ஹதீஸ்களிலும் பார்க்கிறோம். ஆனால் குறிப்பாக இன்ன வணக்கங்கள் என்று அவர்கள் பட்டியலிட்டார்களா என்றால் அவ்வாறு ஹதீஸ்களை நாம் காண முடியவில்லை. அதிலும் நோன்பு நோட்பதை பொறுத்தவரையில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் துல்ஹஜ் மாதத்தின் 9வது நாள் நோன்பு நோட்பதை நமக்கு வலியுறுத்தினார்கள். அந்த நாளில் நோட்கப்படக்கூடிய நோன்பு சென்ற வருட பாவத்திற்கும் எதிர்வரக்கூடிய வருடத்திற்கான பாவங்களுக்கான பரிகாரமாக அமையும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியிருக்கிறார்கள். அதே நேரத்தில் 10வது நாள் உண்டு குடித்து மகிழ்ச்சியாக இருக்க வேண்டிய பெருநாள் என்பதனால் அந்த தினத்தில் நோன்பு நோட்பது ஹராமாகும். ஏனைய 8 நாட்களும் துல்ஹஜ் புரை 1 to 8 வரைக்கும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நோன்பு நோற்றதாக சில ஹதீஸ்கள் வந்தாலும் அவை பலவீனமானவை என்பதை நாம் காணக்கூடியதாக இருக்கிறது. எனவே குறிப்பாக 8 நாட்கள் நோன்பு நோட்பது சுன்னா என்று யாரும் சொல்ல முடியாது. ஏனென்றால் தெளிவான ஆதாரம் இல்லாமல் ஒன்றை நாம் சுன்னாவாக ஆக்க முடியாது. இருந்தாலும் கூட பொதுப்படையாக சாலிஹான அமல்கள் அல்லாஹுக்கு விருப்பமானவை என்று ஹதீஸில் வருவதால் ஒருவர் அந்த 8 நாட்கள் நோன்பு பிடிக்க விரும்பினால் அதை தடை செய்யவும் யாராலும் முடியாது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். நோன்பு நோட்கிறவர்கள் 8 நாள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நோன்பு நோற்றார்கள் அல்லது அவ்வாறு நோன்பு நோட்பது சுன்னா என்ற அடிப்படையில் நோன்பு நோட்க வரக்கூடாது. சாலிஹான அமல்கள் என்கிற அடிப்படையில் குர்ஆன் ஓதுவது, திக்ர் செய்வது, தான தர்மங்கள் செய்வது போன்று இதையும் ஒரு அமலாக செய்ய விரும்பினால் தடை இல்லை என்பதை நாம் புரிந்து கொள்ளலாம். அதே போல் அதிலே வரக்கூடிய திங்கள் வியாழனில் நோன்பு நோற்றுக்கொள்வது என்பது சிறப்பானதாகும். அல்லது ஒரு நாள் விட்டு ஒரு நாள் நோன்பு நோற்றுக்கொள்ள விரும்பினாலும் அதற்கும் மார்க்கத்திலே அனுமதி இருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். வல்லாஹு தஆலா அலம்.